டிவிகேக்கு வேற விசில் சின்னத்த குடுத்துட்டாய்ங்க. இவனுங்க வேற சும்மாவே ஊது ஊதுன்னு ஊதுவானுங்க. விசில் சின்னம் குடுத்ததுக்கப்புறம் சும்மாவா இருப்பானுங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. நெறைய பேர் கதறிட்டு வேற இருக்கானுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல வந்துட்டு, "உங்களுக்கு இதுவே கடைசி. நீ ஊதிட்டு தான் இருக்கணும்" அப்படின்ட்டு. நீங்க ஊதுன வரைக்கும் போதும் ராசா. இனிமேல் நாங்க ஊதிக்கிறோம்ன்னு சொல்லிட்டு விசில் சின்னத்த ஒதுக்கி விட்டாய்ங்க. இனிமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா பக்கமும் விசில் தான் பறக்க போகுது. அது வேற விஷயம். ஆக்சுவலி எனக்கு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. அந்த கொஸ்டின தான் இங்க முன்வைக்க வரேன். நம்ம எல்லாத்தையும் இந்த டிவிகேல இருக்கிறவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, தற்குறின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் தெரியுமா? அந்த கூட்டத்துக்காக தான் இந்த கேள்வி. ஆ அதாவது இந்த 5 ஆண்டு காலத்தில எத்தனையோ பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில நடந்திருக்குது இல்லையா? அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க கிளியர் பண்ணியிருந்தா, நீங்க மக்களுக்காக வேலை செஞ்சிருந்தா, ஏன் மத்தவங்கலாம் வந்து இன்னொரு தலைவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கம் போறாங்க? அந்த பிரச்சனை கிளியர் ஆகல அப்படின்னு தானே இன்னொரு தலைவர் வேணும்னு சொல்லிட்டு போறாங்க. அதனால தானே இப்போ நீங்க அந்த வேலைய ஒழுக்கமா செய்யாததுனால தான் இன்னொருத்தர் வந்து வேணும்னு சொல்லிட்டு மக்கள் விரும்பி அவர வந்து நீங்க நிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மக்கள் அப்படின்னா யாருங்க? என்ன மாரி உங்கள மாரி ஆள் தானே. உங்களுக்கு ஒருத்தர் ஃபேவரிசமா இருந்தா, எங்களுக்கு ஒருத்தர் ஃபேவரிசமா இருப்பாரு. ஸோ அந்த மாரி தான். உங்களுக்கு எப்படி ஸ்டாலின் ஐயா அவர்களோ, அதே மாரி தான் விஜய் அண்ணா அப்படிங்கிற ஒரு பர்சன் எங்களுக்கு. ஸோ 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல்ல பார்ப்போம். எல்லாரும் சொல்றீங்க, விஜய் வந்து என்னத்த பண்ண போறாரு? அவரு சினிமாவிலேயே ஒண்ணும் பண்ணல. அங்க நடிக்கத்தான் ஆவாரு. மறுபடியும் படம் நடிக்க போயிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் படம் நடிக்க போனாலும் இதே ஃபேன் பேஸ் தான். படம் நடிக்க போகலினாலும் இதே ஃபேன் பேஸ் தான். ஆனா உங்களுக்கு அப்படி கிடையாது. ஃபேன் பேஸ் இருந்துச்சு. இப்ப இருக்கான்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. அது வந்து உலகம் அறிஞ்ச உண்மை. வயித்தெரிச்சல்ல கதறிட்டு இருக்க வேணாம். பெட்டி வாங்குறதோட நிறுத்திக்கணும். அத விட்டுட்டு சும்மா வந்து பார்த்தீங்கன்னா, அவன் அங்க போயிட்டான், இங்க போயிட்டான், அவன் அந்த சட்டை போட்டான், இந்த சட்டை போட்டான், அத பண்ணிட்டான், இத பண்ணிட்டான்னு புரியுதா? உங்க கதைய உங்களோட நிறுத்திக்கோங்க. ஸோ உங்க ஸ்டோரி கேட்குற டைம் எங்களுக்கு இல்ல. நாங்க எலக்ஷன் வேலையில எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, பிஸியா இருக்க போறோம். ஸோ எங்களோட வேலைய மட்டும் நாங்க பார்க்க போறோம். நோ இஷ்யூ. ஸோ விசில் சின்னம் கிடைச்சிருக்கு. ஸோ இத கரெக்ட்டான முறையில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பயன்படுத்திக்கணும். ஆ எல்லாரும் கேட்டிருந்தாங்க என்னன்னா, டிவிகேக்கு வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் வாக்கு இருக்கு அப்டின்ட்டு. அதாவது பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையுமே கரெக்ட்டா சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு உங்க பேச்சுக்கே வரேனே, இளைஞரோட சப்போர்ட் மட்டும் 75%. பெண்களோட பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 40%. பெரியவங்க அதாவது அம்மா, அப்பா இவங்களோட பெர்சன்டேஜ் வந்து 25-20 இந்த மாரி ஆவரேஜ் பெர்சன்டேஜ்ல இருக்கு. அப்படியே இருந்தாலும் இங்க யங்ஸ்டர் தானே இருக்காங்க. அவங்க பார்த்து வீட்ல சொன்னாங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்களோ அதத்தான் அவங்க அப்பா, அம்மா கேட்பாங்க. ஃபர்ஸ்ட்டு அவங்க பிள்ளைங்க தான் முக்கியம்னு சொல்லி எல்லாரும் யோசிப்பாங்க. குடுக்குற 100, 200, 500க்கெல்லாம் ஆசைப்பட்டு எவனும் வந்து இந்த தடவ ஓட்டு போட மாட்டான். ஏன்னா பட்டதே போதும்டா சாமி. எத்தனையோ பிரச்சனைய பார்த்தாச்சு. எத்தனையோ சவால்கள சந்திச்சாச்சு. இதுக்கு மேல அந்த சவாலெல்லாம் யாரும் சந்திக்க மாட்டாங்க. ஸோ யூ டோன்ட் வொரி. கதறுங்க, கத்துங்க. நீங்க என்னமோ பண்ணுங்க. நாங்க அத கண்டுக்கவே போறதில்ல. ஸோ விசில் சின்னத்துக்கு மறக்காம நீங்களும் ஓட்டு போட்டுருங்க. சரியா? மறந்துறாதீங்க. இந்த தடவ எலக்ஷன் வந்து ரொம்ப விறுவிறுப்பா இருக்க போகுது. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. அப்படியே நம்மளோட சேனல சப்போர்ட் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஆல்.